சம்பவக்காரங்களாம் இங்க இருக்காங்க. அதெல்லாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்றது. குறிப்பா எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி மாத்தி விட்டவங்க இங்க வந்து இருக்கிறது, அதுவும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. லிங்கசாமி சார், அமீர் சார், வெற்றி அண்ணா, மிஸ்கின் அண்ணா, அவங்களெல்லாம் பத்தி பேசிதான் நாங்க சினிமாக்குள்ள வந்தோம். நானு, தினகர், ஜெய் இருக்கான். 3 பேருமே காலேஜ்ல படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ள வந்து இதை பத்தின நிறைய டிஸ்கஷன் இருக்கும். பருத்தி வீரனா இருக்கட்டும், லைக் வந்து ரன்னா இருக்கட்டும், அண்ட் வந்து இல்ல இல்ல ஒரு எமோஷனலா இருக்கு. பொல்லாதனை விட நாங்க பயங்கரமா பேசினது வந்து ஆடுகளம் பத்தி தான். ஆடுகளம்ல இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ், அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான், அவன் சொருனானா இல்லையா, இல்ல வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன். நான் பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா, பேட்டைக்காரன் சாவலைன்னா உயிரோட இருந்தா அவன் கொண்டுருவான்டா அவனை அப்படின்னு நான் சொன்னேன். அவன் ஏதோ, ஆனா இவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பேட்டைக்காரன் கடைசியில திருந்துறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சத்தியமா அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு நான் ஒண்ணு சொன்னேன். அண்ட் வந்து அஞ்சாவது இருக்கட்டும், அண்ட் வந்து ஓனாய் மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ள அந்த மனித உணர்வுக்குள்ள குறிப்பா வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சார்ல, அந்த ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கதை இருக்கும். ஒரு பயங்கரமா எமோட்டான நான். ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி, இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கோம் வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டேன். காலேஜில் நானு, ராஜா, ஜெய், தினகர் எல்லாருமே வந்து ஒரே இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆகிட்டேன். அண்டு 2வது ஜெய் ஆனா, 3வது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போ. அண்ட் ராஜா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கான். ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப மகிழ்ச்சியான மேடை. ஸோ நான் அவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், படம் பண்ணாதீங்கடா, அனிமேட்டர் ஆகும்டா, அனிமேஷன் டைரக்டர் ஆகும்டா, அனிமேட் படம் பண்ணுங்கடா, இது பயங்கரமான வேர்ல்டு, அதுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன். நான் அவனுக்கு வந்து இல்லை இல்லை, தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது. அதனால அவர் வந்து ரொம்ப முடிவாகமா வந்துட்டானுங்க. ஆனா அவனுக்கு வந்தோடனே எனக்கு பயமாயிடுச்சு. வந்து உடனே என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரும்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. இப்ப நான் வந்து ரொம்ப என்னன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்க கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்தேன். நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை, கோ டைரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ட்ரீட் பண்ணல, ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாம போயிடுச்சு. நாங்க பேசிக்கிறதே இல்லை, பேசிக்கவே மாட்டோம். அவன் பாட்டுன்னு வருவானுங்க, ஒர்க் பண்ணுவானுங்க, போவானுங்க. அப்புறம் வந்து வேலையில ரொம்ப கருணையற்று இருந்தேன் நான். அதனால அவனுங்க ரொம்ப பயந்துதான் வேலை செஞ்சானுங்க. ஆனா பயங்கர எஃபர்ட் போட்டானுங்க. நிச்சயமா என்னுடைய மற்ற உதவி இயக்குநர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோட என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த 2 பேருமே. ஸோ என்னுடைய உதவி இயக்குநர்களும் இன்னைக்கு வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ, என்னுடைய நண்பர்களா, என்னோட உதவி இயக்குநர்களா அவங்களும் இன்னைக்கு வந்து படம் பண்றாங்க, படம் பண்ண போறாங்க. அண்ட் இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஸோ அப்புறம் நீளம்ல படம் பண்றது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்னா நீளம்ல பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா கதை எடுத்துன்னு வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷன் ஆயிடுவானுங்க அவங்களே. சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்கு எல்லாம் போயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகணும்னா ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகணும்னா ஒர்க் ஆகுது. ஆனா எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படிச்சு நானே வந்து அதுக்குள்ள ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலன்றது வந்து செகண்டரி. பட் ஆனால் இது இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன பேசுகிறோம் சொசைட்டிக்கு, சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமாக நான் பார்த்து உள்ளே வரல. எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை. நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை மிகப்பெரிய பயங்கரமாக என்னை பாதிச்சுது. அந்த பாதிப்புல இருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன். ஸோ என்னோட நீலம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும். ஸோ என்னோட
இந்த உணர்வை சரியா புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பா வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த வகையில வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. ஸோ அப்படிதான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 தினகர் தான் வந்து டைரக்டர் முடிவானதுக்கப்புறம் ஒரு 2 கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சேன். ஸோ அதுல வந்து பாட்டில் ராஜா பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க. நானுமே முடிவு பண்ணேன். ஸோ அப்படிதான் இது எடுக்கப்பட்டது. ஸோ தினகர் மேல எனக்கு கொஞ்சம் பயம் தான் இருந்தது. ஏன்னா அவன் ஷார்ட் ஃபிலிம பார்த்து பயந்தவன் நானு. ஜெய் மேல எனக்கு அந்த பயம் இல்ல. ஏன்னா ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தான். பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது. நான் அவன்கிட்ட வந்து நீ இப்படி ஒரு ராவா ஆயிடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டெயினா வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒன்று எடுத்துட்டான். இவன் வந்து எப்படின்னா பயங்கர லவ் ஒரு என்டர்டெயினா தான் இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவன் பயங்கர எமோஷனலான ஒரு படம் எடுத்து வந்திருக்கான். டோட்டல் கான்ட்ராஸ்ட் 2 பேருமே. அண்ட் வந்து அதே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் படம் பார்த்து முடிச்சதுன்னே வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமா அது இருந்தது. டெக்னிக்கலாவும் சரி, ஆர்டிஸ்ட் நடிச்சது. ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு பயங்கர கொடூரமா இருந்தது. அப்புறம் ஒரு டைரக்டரா எவ்வளவு கொடூரக்காரனா இருந்தான்னு அவனை பத்தி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையனை வந்து கொடுமைப்படுத்திருக்கான். அதை பத்தி எல்லாம் என்ன சொன்னாங்க, எனக்கு கேட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்க. அந்த கதை வந்து பயங்கரமான கதை. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் ஃபிலிம் தான் அப்படி முடிஞ்சிருக்கோம். பட் ஆனா வந்து அஹ், அதை எடுத்த விதம் வந்து பத்தி பேசி பயங்கரமா சிரிச்சிட்டோம். ஜெய் வந்து ஓடி வந்துட்டான். ஒரு நாள் தான் வேலை செஞ்ச, ஒரு நாள் 2 நாள் வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான். அவங்க கூட எல்லாம் எவடா வேலை செய்வான். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜயநகரனுடைய கொடுமையை வந்து நான் அதான் யோசிச்சேன். டேய் நான் சொல்லி அனுப்பிச்சேன், ஸ்பாட்ல யாரையும் திட்டாதடா, ஆக்டருங்களை திட்டாம வேலை வாங்கடா, கொஞ்சம் கவனமா இருடா. நான் ஸ்பாட்டுக்கே போல ஃபர்ஸ்ட். இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டேன்னா அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தேன். பார்த்தோன்னே வந்து பரவாயில்லையே டைரக்டர் ஆயிடும்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த கான்ஃபிடென்ட் அடிப்படையில சரி அப்படியே நான் அவனை வந்து விட்டேன் நான். அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமா இப்படி ஒரு எமோஷனலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான். அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த படம் நிச்சயமா வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணும். அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நான் வந்து ஒரு 12th படிக்கிறப்போ தனியாக ஒரு நைட்டில் உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன். அது என்னன்னா வந்து இதுதான் இந்த வீட்டில் வந்து ஆஹ், எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அழுதுனே இருப்பாங்களா, அது வந்து பார்க்கவே முடியாது என்னால. ஸோ அது வந்து திடீர்னு என்ன வந்து பயங்கர பயங்கர ஒரு எமோஷனல் ஆகி போச்சு. அப்புறம் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன். அது யாருக்குமே தெரியாது. யார்கிட்ட ஷேர் பண்ணதில்ல. எங்க அண்ணனோட இங்க இருக்கு. ஸோ அது வந்து எவ்வளவு கொடுமையானதுன்றத வந்து நேரடியா நின்னு அனுபவிச்சவன். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அவுட் எடுத்து வந்து குடுத்தவொடனே நான் அத படிச்சு வந்து எனக்கு பயங்கர என்ஜாய் பண்ணேன் நானு. எப்புட்றா அவன் இத எழுதுனான்? எப்படி இந்த லாங்குவேஜ புடிச்சான்? எப்படி இத பேசுறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸ எப்படி அந்த நுவான்சஸ எப்படி வந்து புடிச்சான்? அண்ட் வந்து அதுல வந்து அஞ்சலை இருக்குதுல்ல, அஞ்சலை தான் என் அம்மா. நான் என்னுடைய ஆசையே என்னன்னா, என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாரி என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது. என் புள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அதுதான் நான் வந்து பயங்கரமா ஏன்னா ஊர்ல ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழான்னா எல்லார் வீடும் சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க அப்பா எங்கள பயங்கர சந்தோஷம். எங்க அப்பா மாரி எங்கள வளர்த்தது கிடையாது. யார் வீட்டாண்ட போய் எங்கள நிக்க வச்சது கிடையாது. சாப்பாடுக்கும் சரி, படிப்புக்கும் சரி, பயங்கரமா பார்த்துப்பாரு. எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்க அப்பா அவ்வளவு எங்கள பத்தி யோசிப்பாரு. கல்வி பத்தி எல்லாத்த பத்தி யோசிப்பாரு. ஆனா குடின்னு வரப்போ வந்து அவரு இழந்துருவாரு எங்க அப்பா.